வெல்கம் டு அவர் சேனல் பாம்பே வாழ் தமிழ் பொண்ணு யூடியூப். பிரியாணி ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் உண்மையாக இந்த வீடியோ நான் இங்கேருந்து சென்னை போகிறதுக்கு முன்னாடி எடுத்தேங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 days முன்னாடி எடுத்த வீடியோ இப்போ தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். பூண்டு, இஞ்சி, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து ஒரு 20 பல்லு பூண்டு, அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி அமௌண்ட் ஆஃப் இஞ்சி போட்டு, அது கூட இந்த மாதிரி கொஞ்சமாக புதினா, கருவேப்பிலை, சாரி கொத்தமல்லி அதை அரைச்சி பேஸ்ட் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடியே நான் ஒரு வீடியோ, இந்த மாதிரி இளவரசி மாதிரி இருந்த பொண்ணு இவ்வளோ வேலை செய்கிறா, யாருக்காக செய்கிறான்னு ஒரு லாங் வீடியோ கொடுத்துருப்பா, அதை பாருங்கள். அதில் நான் சிக்கன்லாம் ஆல்ரெடியே கழுவி மேரினேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே போல் நீங்கள் சிக்கன்லாம் அழகாக கழுவி ப்ராப்பராக மஞ்சள் தூள் போட்டு அது அப்புறமா மேரினேட் பண்ணுங்கள். மேரினேட் பண்ணும்போது என்னென்ன மசாலாஸ் போடணும் அப்படின்னா, சில்லி பவுடர், கரம் மசாலா அண்ட் தயிர், ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தயிர். இது 1 கிலோ சிக்கனுக்கே நான் 1 ஸ்பூன் தான் தயிர் போடுவேன், அதுக்கு மேலே நான் தயிர் போட்டுக்க மாட்டேன். ஸோ தயிர், பின்ன உங்களுக்கு வேணும்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் போட்டு மேரினேட் பண்ண விடுங்க, ஒரு 1/2 hourலேருந்து 1 hour. அது ஒரு பக்கம் அது ஊறிட்டு மேரினேட் பண்ணிட்டு இருக்கணும். அந்த சேம் டைமில் நீங்கள் தேவையானது எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் அண்ட் தக்காளி இதை வந்து கட் பண்ணுறேன். வெங்காயம் வந்து ஒரு இவ்வளோ தான், ஒரு 2 வெங்காயம் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அதே போல் தக்காளி ஒரு 2 தான். வெங்காயம் ஜாஸ்தியாக போட்டாலும் பிரியாணி இனிக்க ஆரம்பிச்சிடும், தக்காளி ஜாஸ்தியாக போட்டாலும் பிரியாணி புளிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது எதுவுமே பண்ணாமல் 2 வெங்காயம், 2 தக்காளி இதை மட்டும் போடுங்க. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம் இல்லைனா 500 கிராம் அரிசிக்கு சொல்கிறேன். நீங்கள் 1 kg செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆனியன் அண்ட் டொமேட்டோடைய அளவை மாற்றிக்கணும். அரிசி தான் வந்து நான் 400 இல்லை 500 இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த சிக்கன் வந்து நான் 1 kg எடுத்தேன். எப்போவுமே அரிசியை விட 2 மடங்கு சிக்கன் எடுக்கிறது வந்து நல்லா இருக்கும், நல்லா நம்ம நிறைய பீசஸ் வச்சு சாப்பிட்ட மாதிரி ஃபீலாக இருக்கும். அதனால நான் அந்த மாதிரி எடுப்பேன் அந்த ரேஷியோவில். ஸோ என்கிட்ட வேறு ஆப்ஷன் இல்லைங்க, என்கிட்ட வந்து ஸ்டவ் இல்லை. இந்த பிரியாணியை நான் செய்யும்போது ஸ்டவ்வுக்கு சிலிண்டர் இல்லை, ஸ்டவ் இருந்துச்சு சிலிண்டர் இல்லை, கேஸ் இல்லை. அதனால நான் இண்டக்ஷன்லேயே செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேட்டையை தொடங்கலான்னு அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக கிச்சன் டேபிள் டாப் எல்லாம் க்ளீனாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா அப்படி க்ளீனாக இருக்கும்போது சமைச்சாதான் எனக்கு அந்த சாப்பாடை சாப்பிட பிடிக்கும். அதனால இதோ பாருங்கள், இது போல் தான் மேரினேட் பண்ணுறேன். உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் அண்ட் கேர்டும் உப்பும் தேவையான அளவு ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிட்டா போதும். கரம் மசாலா தூள் 1.5 ஸ்பூன் போடுங்க அண்ட் தனியா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் சில்லி பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் போடுங்க. போட்டு இப்படி மேரினேட் பண்ணி வைங்க. 1 கிலோ சிக்கனில் கிட்டத்தட்ட ஒரு 4 பீஸ் மட்டும் எடுத்து வச்சிட்டேன். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 800 கிராம் சிக்கன் நான் வச்சுருக்கேன் இல்லையா. அந்த 4 பீஸ் எதுக்குன்னா, என் பார்ட்னர் வந்தாருன்னா அவர் இந்த சிக்கன் 65 மாதிரி போட்டு கொடுத்தா சாப்பிடுவார். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னால அதை எடுத்து வச்சுட்டு மீதியை மட்டும் நான் மேரினேட் பண்ணேன். இப்போ நம்ம வாங்க பிரியாணி மேக் பண்ணுற ஃபர்தரான மொமெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். நானே ரொம்ப ஆவலாக இருக்கேன். இந்த பிரியாணி எப்படி வரப்போதோ, நல்லா வருமோ வராதோ, ரொம்ப பந்தாவாக தம்ப்நெயில்லாம் வச்சுட்டு உள்ள அழகாக பெரிய செஃப் கணக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்துட்டும் நானே ரொம்ப ஆவலாக இருக்கேன். எண்ணெய் போட்டுக்கிட்டேங்க. எண்ணெய் போட்டதுக்கப்புறமா பாட்டிலில் காமிச்சேன் இல்லையா, ஏலக்காய் அண்டு பட்டை, அப்புறம் ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு ஃப்ளார், வாசனை ஃப்ளாரு, அப்புறம் கிராம்பு, இதெல்லாம் கிராம்பு அந்த பட்டை ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன் ஏலக்காயோட. அப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் ஃப்ளாரு, இந்த கறி பத்தா அது போடணும். பட்டைன்றது வேறு, கருப்பு கலரில் இருக்கிறது வேறு, இந்த கறி பத்தா இலைன்றது வேறு, கொஞ்சமாக சோம்பு. இப்போ நான் காமிச்ச இந்த குவான்டிட்டியில் மட்டும்தான் நான் எடுப்பேன், இதுக்கு மேலே ஜாஸ்தியாக நான் எடுக்க மாட்டேன். எனக்கு ஏன்னா ரொம்ப ஓவராக ஃப்ளேவராக காமிச்சிடுச்சுன்னா பிரியாணி நல்லா இருக்காதோ. அப்போது ரொம்ப இஞ்சி பூண்டு வாசனை, இந்த ஃப்ளேவர் வாசனை வந்துடும். பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஏதோ ஒரு வாசனையாக இருக்கும் ரொம்ப அதிகமாக, அது எனக்கு பிடிக்காதுங்க. அதனால் நான் கொஞ்சமாக தான் எல்லாமே எடுத்துப்பேன். ஸோ வெங்காயம் போட்டு வதக்கணும். எப்படி வதக்கணும்னா, நீங்கள் கிரேவிக்கு வதக்கிற மாதிரி வதக்கக்கூடாது. கொஞ்சம் நார்மலாக பொன்னிறமான உடனே கிரேவிக்கு நீங்கள் அடுத்து டொமேட்டோ போட ஆரம்பிச்சிருவீங்களா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நல்ல ப்ரௌன், டீப் ப்ரௌன், முடிஞ்சால் அது அப்படியே தீர கண்டிஷனில் இருக்கும்ல, அந்த அளவுக்கு கூட நீங்கள் வந்து வதக்கிக்கணும். ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு வதக்கினாலும் என்ன பண்ணக்கூடாது, தீய விடக்கூடாது வெங்காயத்தை. பின்ன உடனே டொமேட்டோவை போட்டு டொமேட்டோவை நல்லா உங்களுக்கு அது நல்லா திரண்டு
வறண்டு வருங்க, ஒரு மாதிரி பேஸ்ட் ஆகிட்டு வரும். அந்த அளவுக்கு நீங்கள் டொமேட்டோவும் நல்லா போட்டு வதக்கிட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வாசனை வர வர வதக்கிட்டு இப்படி மூடி போட்டு கொஞ்சம் நல்லா அதை குக் பண்ண விடுங்க. அது வேகணும். அப்போ தான் நீங்கள் பிரியாணி அரிசியை போட்டு சிக்கனை போட்டு நீங்கள் விசில் வைக்கும்போதோ இல்லை தம் வைக்கும்போதோ அது முன்னாடியே நல்லா வெந்தாதான் வெங்காயமும் தக்காளியும் பிரியாணியில் இருக்கிற இடமே தெரியாது, நல்லா மசாலாவாக ஆகிடும். இல்லைனா அது அப்படியே வெங்காயம் தக்காளி தெரியும். அப்போ தெரியும் போது அந்த பிரியாணி அந்த கன்சிஸ்டன்சி தப்பாயிடும். ஆனால் நல்லா பேஸ்ட் மாதிரி வேகணும். நல்லா இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து முடிச்சதுக்கப்புறமா சிக்கனையும் போட்டு சிக்கனை ஒரு 3-5 நிமிஷம் நல்லா இதே போல் சிக்கனையும் பெரட்டி விட்டு வேக விடுங்க. வேக விட்டதுக்கப்புறமா 1 கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1.5 கிளாஸ் தண்ணி வச்சா போதும். 2 கிளாஸ் தண்ணி எப்பவும் வைக்கிற போல் வைக்கக்கூடாது. நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன். அது உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தாலும் உப்பு போட்டுட்டு அந்த 2 கிளாஸ் அரிசியும் போட்டுட்டு, அதாவது 400-500 கிராம் அரிசி, அந்த 2 கிளாஸ் அரிசிக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், 4 கிளாஸ் தண்ணி போடாமல் வெறும் 3 கிளாஸ் தண்ணி தான் போட்டேன். ஏன்னா கொஞ்சமாக தயிர் போட்டிருக்கோம், வெங்காயம் தக்காளி இதுலேயே கொஞ்சம் அந்த வாட்டரி கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா கொதிக்க விடும்போது உப்பு டேஸ்ட் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய தேவையான அளவுக்கு உப்பு இருக்கா இல்லை உப்பு பத்தலையான்னு பார்த்துக்கணும். கொதி வந்ததுக்கப்புறமா விசில் போடணும். விசில் போட்டுட்டு ஒரு விசில் வருதான்னு 3-4 நிமிஷம் பாருங்க. விசில் வரலையா நீங்களே விசிலை தூக்கி விட்டுருங்க. அப்பவும் விசில் வரலையா பரவாயில்லன்னு ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சிடணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும், தீஞ்சிரும். நான் கரெக்டாக 3 நிமிஷம் வெயிட் பண்ணுவேன். ஒரு விசில் கரெக்டாக வரும். ஒரு விசில் வந்த உடனே எடுத்து கீழே இறக்கி வச்சிருவேன் சார். அப்படி விசில் வரனா இப்போ நான் கை விட்டு தூக்கி விட்டேன் பார்த்தீங்களா, இது போல் தூக்கி விட்டுருவேன், உடனே எடுத்து வச்சிருவேன். ஸோ எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நல்லா அந்த தம்மெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீனாக க்யூட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கிச்சன் டேபிள் டாப்பை. இது போல் வச்சுட்டு சமைச்சாதான் எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும், சமைக்கிறதுக்கே ஆசையாக இருக்கும். ஸோ அது தம் ரிலீஸ் ஆன உடனே என்ன பண்ண வேண்டியது, நம்ம எடுத்து சர்வ் பண்ணி நல்லா ஜமாய்க்க வேண்டியது தான், சாப்பிட வேண்டியது தான். தம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருங்க. வா, வேற லெவலில் தனித்தனியாக இருக்கா உங்களுக்கு. இது இப்போ நான் ஹாட் பாக்ஸில் மாத்திரம் பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. கடை பிரியாணி கலர்லேயே, கடை பிரியாணி ஃப்ளேவர்லேயே வாசனை சூப்பராக வருது. தனித்தனியாக உங்களுக்கு இப்படி தாங்க பிரியாணி ஃபைனலாக கிடைக்கும். கடைக்கெல்லாம் போயிட்டு பிரியாணி வாங்கி சாப்பிடணும் அவசியமே இல்லை. கொஞ்சமாக எஃபெக்ட் போட்டோம், ரொம்ப ஆசை பாசத்தோடு செஞ்சோம்னா டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் நல்லா ஜாலியாக சாப்பிட போகிறேன். என் பார்ட்னர் இன்னைக்கு வராங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சமைச்சு கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்க லைஃபை. உணவே மருந்துங்க, சாப்பாடுல மட்டும் குறை வைக்காதீங்க. சரியான டைமுக்கு தயவு செஞ்சு சாப்பிட்ருங்க. அப்படியே வெங்காயம் ரெடி பண்ணிட்டு வெங்காய பச்சடியும் ரெடி பண்ணிடுறேன். ஸோ நான் நல்லா என்ஜாய் பண்ணுறேங்க. நீங்களும் கண்டிப்பாக 3 வேளை ஃபுட்டில் கண்டிப்பாக குறை வைக்காமல் சாப்பிடுங்க தயவு செஞ்சு. நைட்டு 8 மணிக்குள்ளே நைட்டு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அழகாக 9 மணிக்குள்ளே பெட்டுக்கு போங்க. சூப்பராக இருக்கும் உங்களுடைய லைஃப், நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. சாப்பாடு மட்டும் இல்லை அன்பு உள்ளங்களே, உங்கள் லைஃப்பில் எல்லா வசந்தங்களும் இல்லற மகிழ்ச்சியும் மன மகிழ்ச்சியும் இருக்கணும். ஆண்டவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். வேறு வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.